பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் டயலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஒன் பை ஒன்னாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லிரிக்கல் வீடியோவே ஃபுல்லாக கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் அந்த மூவ் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் முடிகிற இடத்துல நம்ம கரெக்டாக வந்து அதை கட் பண்ணி வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அதனால் லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுதுன்றதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.400 செகண்டுக்கிட்ட வந்துருங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். எகைன் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 2.1 செகண்ட் செட் பண்ணுங்கள். கரெக்டாக 2.1 செகண்ட் செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக அந்த ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது இன் அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் அனிமேஷனில் நான் சொல்கிற எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. 33 அந்த எஃபெக்ட்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 33ன்ற எஃபெக்ட்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே இந்த கலரிங்லாம் தேவை, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு நீங்களே செப்பரேட்டாக அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. அதாவது ஃபோட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படின்றத ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.